சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் அளித்த ஆர்டிஐ மனுவுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நகர்ப்புற போக்குவரத்து பிரிவு அளித்துள்ள பதிலில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மீரான் இணைப்பில் இருக்கிறார். மீரான், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2024-25 நிதியாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு நிதி இல்லை என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் ஆர்டிஐ மூலம் வெளியாகிருக்கிறது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நகர்ப்புற போக்குவரத்து பிரிவு அளித்துள்ள அந்த பதிலில் இந்த 2024-25 நிதியாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு நிதி இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. தாம்பரத்தை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணன் இந்த தொடர்பாக கேட்டிருந்த ஆர்டிஐ கேள்விகளுக்கு தற்போது பதில் கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 8,853.3 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருந்தது. பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நிதியாண்டு 2024-25 மத்திய அரசின் ஜூலை 2024 மாத பட்ஜெட்டில் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 21,247.94 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மெட்ரோ திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 1,798.11 கோடி அதிகம் என இந்த விவரங்கள் தெரிய வருகிறது. 9% கடந்த ஆண்டை விட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2024-25 அந்த 11 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முதலிடமாக மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 7,631.66 கோடி நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. இது மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 36% மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து டெல்லிக்கு 3,517.67 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 16.5% மொத்த நிதியில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் குஜராத் மாநிலத்திற்கு 3,284.72 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 15.5% இந்த நிதியானது இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் கர்நாடகா மாநிலத்துக்கு 2,597.47 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 12.2% மொத்த நிதியில் இது இருக்கிறது. இந்த 4 மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதியானது மெட்ரோ நிதியில் மொத்தத்தில் 80.2% நிதியை இந்த 4 மாநிலங்கள் மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 1,734.12 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 8.17% இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 6வது இடத்தில் பீகார் மாநிலத்திற்கு 1,060.9 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 5% இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. 7வது இடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திற்கு 649.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 3% இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. 8வது இடத்தில் கேரள மாநிலம் இருக்கிறது. 553.75 கோடி நிதி அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2.6% அந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. 9வது இடத்தில் ஹரியானா மாநிலம் இருக்கிறது. 219.21 கோடி அங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த நிதியில் 1.3% இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய 2 மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை இந்த ஆர்டிஐ மூலமாக தெரிய வந்திருக்கிறது. 2024-25 மெட்ரோ திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு 21,247.94 கோடியாக இருக்கிறது. 2024-25 ஆண்டில் மாநில மெட்ரோ திட்டங்களுக்கு இந்த ஆகஸ்ட், அதாவது 28/8/2024 வரை 8,424.9 கோடி நிதி இதுவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் கூட தமிழகத்திற்கு 1 ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தான் தற்போது ஆர்டிஐ மூலமாக வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.